அனைவருக்கும் வணக்கம். நிறைய பெரியவங்க நம்ம அறத்தோட இருக்கணும், அறத்தோட வாழணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அறம் அப்படின்னு என்ன? அறத்தோட வாழ்றதுன்னா என்ன? அன்பா இருக்கிறதா? எளிமையா இருக்கிறதா? ஒழுக்கமா இருக்கிறதா? அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? அப்படின்னு நமக்கு பல நேரங்கள்ல ஒரு டவுட் வரும்ல. ஸோ எனக்குமே கூட அந்த டவுட் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஆறுமுக தமிழன் ஐயாவுடைய பேச்சு ஒண்ணு மேடையில கேட்டேன். அப்ப அவர் அதுக்கு ஒரு அழகான விளக்கம் குடுத்திருந்தாங்க. அறம் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல இயற்கையோட படைப்புல எல்லாத்துக்குமே ஒரு இயல்புன்னு ஒண்ணு இருக்கும். படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே. அந்த இயல்போட இருக்கிறதுக்கு பேர் தான் அறத்தோட இருக்கிறது தான். உதாரணத்துக்கு இப்ப நெருப்பு இருக்கு. நெருப்போட இயல்பு என்ன? சுடுறது தான் அதோட இயல்பு. எரிக்கிறது அதோட இயல்பு. இப்ப நான் அதுட்ட அன்பா பேசினேன். ஆனாலும் அது என்னை எரிச்சிருச்சு. நம்ம அத குறை சொல்ல முடியாது. ஏன்னா எரிக்கிறது அதோட இயல்பு. அதுதான் அறமா. இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு இயல்பு இருக்கு. இப்ப தண்ணீனா குளிர்ச்சியா இருக்கும். நம்ம திட்டினாலும் அது குளிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா அது அதோட இயல்பு. சரி. அப்படி பார்த்தா மனுஷங்க உயிர்கள் இருக்குல்ல, நமக்கு ஒரு அறம் இருக்கணுமே. அது என்ன? நம்மளோட இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா, கருணை. அன்போட இருக்குது. அதுதான் நம்மளோட இயல்பு. அப்படியா? அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இப்போ வரைக்கும் நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது, யாரோ ஒருத்தங்க டக்குன்னு இடறி விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், திடீர்னு ஒருத்தவங்க போய் தூக்கி விடுவோம், ஒருத்தங்க தண்ணி கொண்டு போய் குடுப்போம், ஒருத்தங்க கால் உதற சொல்லுவோம், ஒருத்தங்க வண்டிய தூக்கி வைப்போம். நம்மள மீறி அவங்க யாரு? என்ன? எந்த ஊரு? நமக்கு தெரிஞ்சவங்களா? வேண்டியவங்களா? வேண்டாதவங்களான்னு அதெல்லாம் தாண்டி ஒரு கருணை உள்ள இருந்து வருதுல்ல. அதுதான் இந்த மனுஷனுடைய இயல்பேவாம். எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு இந்த மாதிரியான பொசிஷன்ல நான் இருக்கணும். இப்படி பல காரணங்கள்னால இன்னைக்கு நம்மளோட இயல்பை கொஞ்சம் கொஞ்சம் தொலைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. நெருப்பு அதோட இயல்போட இருக்கு, தண்ணி அதோட இயல்போட இருக்கு. மனுஷங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயல்போட இருக்க முயற்சி பண்ணணும், பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நன்றி.